நீயா? நான் என் பொண்டாட்டின்னு நினைச்சேன். சாரி சீதா. சீதா, புருஷனை கட்டுப்பிடிச்சு சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல இது மாதிரி தனியா சோகமா நிக்கிறிய. உன் சோகத்தை நான் தீக்கிறேன். நான் இருக்கேன், வா சீதா. என்னாச்சுமா? என்னாச்சுன்னு கேக்குறல்ல? ஒன்னாகலான்ட்டு புருஷன் ஞாபகம் வந்திருக்கோம், அதான் அழுவுறா. இப்போ நீ அழுதா அப்புறம் உங்க அக்காவும் அழ வேண்டியிருக்கும். யாருக்கு தான் பிரச்சனை இல்ல, சோகம் இல்ல. இதெல்லாம் அப்படியே மனசுக்குள்ள போட்டு புதைச்சிடணும் சீதா. பாய் விட்டு அழுதா அப்புறம் எல்லாரும் வருத்தம் பண்ணோம். இத பாருமா, நினைச்ச வாழ்க்கை கிடைக்கலன்னா கிடைச்ச வாழ்க்கையை அமைச்சுக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். நீ படிச்ச பொண்ணு, புரிஞ்சுக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு புரியுதுமா. இனிமே நீ தனியா இருக்காத. அந்த ஆண்டவன் உனக்கு ஒரு வழி காட்டுவா. எப்ப வந்தீங்க? முன்னாலே வந்துட்டேன். இந்தாங்க நீங்க கேட்ட ட்ரெஸ். தேங்க்யூ மாமா. நக்கர நாய்க்கு செக்குக்கு சிவலிங்கத்துக்கு வித்தியாசம் தெரியாதுங்க. சரியா தான் இருக்கு. என்னமா கை கழுவ போறியா? ஆமா. அட நீ தனியா கையை கழுவி, நான் தனியா காலை கழுவி, எதுக்குப்பா தண்ணியை வேஸ்ட் பண்ணோம்? கையை நீட்டு 2 பேரும் ஒன்னா கழுவிக்குவோம். அட நீட்டப்பா. என்ன மகனே முனங்கற? இட் இஸ் கால்ட் 2 in 1. நோ, இட் இஸ் கால்ட் அல்பம். என்னடி உமாட்டுக்கு அல்பங்கள் பண்ண போறா? ஆமாங்க, போய் தண்ணிக்கெல்லாம் இப்படி பண்ணா அவன் திட்டாம என்ன பண்ணுவான்? என்ன தண்ணிக்கெல்லாம் இப்படி பேசுறாங்க? ரயில்ல கூட தண்ணி சிக்கனமா செலவு பண்ணுங்க எழுதிருக்காங்க. அப்ப கவர்மெண்ட் கஞ்சனா அல்பமா? ஆமா, நீ என்ன திடீர்னு செக்க செவேர்னு ஆயிட்ட? சோப்ப கண்ணா வேணான்னு போட்டு செலவு பண்றியோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மனசுல கொஞ்சம் கவலை. உனக்கு என்ன கவலை? நான் என்ன குறை வச்சேன்? நெத்தியில ஒரு பொட்டு, வயிற்றுல ஒரு பொட்டு, 2 பொட்டு கலவு பண்ணிருக்கல. காலகாலத்துல நம்ம பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்கன்னா கேக்குறீங்களா? அவனுக்கு காலகாலத்துல கல்யாணம் பண்ணி வைக்காம இருக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. என்னது? அடியே 90ல பண்ணியிருந்தா வரவச்சுனா என்ன கிடைக்கும்? 1 லட்சம் ரூபாய். 93ல 2 லட்சம் ரூபாய். 96ல 3 லட்சம். இன்னும் 3 வருஷம் 6 வருஷம் வெயிட் பண்ணோம்னா வரவச்சுனா எங்கே போயிரும்ல? இன்னும் 2-3 வருஷம் கழிச்சு அவனுக்கு வரதட்சணை 5 ரூபாய் கூட வரப்போறது இல்ல. ஏன்? வரதட்சணை ரேட் மாத்திரமா ஏறும், வயசும் ஏறும். வயசானவனுக்கு யாருங்க பொண்ணு கொடுப்பாங்க? ஐயோ, நானே வரதட்சணை பணத்தை கால்குலேட் பண்ணே தவிர அவனுக்கு வயசாகுதுங்கிற பாயிண்டே மிஸ் பண்ணிட்டேன். கவலையே படாத, நாளைக்கே புரோக்கர் என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. அம்மா, அத்தை கூப்பிடுறாங்க. எதுக்குப்பா? தெரியலம்மா, நீங்களே கேளுங்க. போங்க. அம்மா கிட்ட போய் தானே சொன்னேன். என்னென்ன உண்மையை சொல்லுவாங்க. இன்னைக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் நைட் தெரியுமா? ஐயோ, எனக்கு வெக்கமா இருக்கு. யாரோ வர போறாங்க. ஏய், என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஏமா கேட்டா பதில் சொல்ல மாட்டியா? பேங்க் போலியா நீ? அப்பா, ஒரு வாரம் ஆபீஸ்க்கு லீவ் போட்டு. ஒரு வாரத்துக்கு லீவ் போட்டிருக்கியா? ஒரு நாளைக்கு 184 ரூபா, ஒரு வாரத்துக்கு 1288 ரூபா லாஸ். அப்ப இப்படி இருந்தா குடும்பம் என்னத்துக்காக? வாடா. அட, எனக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் பா. இருக்கட்டு, அதுக்கு டேவில் என்ன பண்ண போற? இங்கிலீஷ்காரனே இது ஃபர்ஸ்ட் நைட்னு தான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் டே சொன்னானே. புடி, கல்யாணத்துல மிச்சமான பொங்கல் அமைக்கிருக்கேன், கண்டவனை கொடுக்காத, நீ மட்டும் சாப்பிடு. அப்பா சொல்லிட்டாங்க, உடனே புறப்படுங்க. என்ன 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 கல்யாணம் ஆனவன அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிட்ட? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? என்ன செய்யணும்? உன்னை ராத்திரிக்கு சொல்றேன். ராத்திரிக்கு வரேன். ஏய், போயிட்டு வரணும், பையன் சொல்லிட்டு வர வேண்டியது. வர வரேன். நேரமே ஓட மாட்டேங்குது. கல்யாணம் ஆன புதுசுல அப்படிதான் இருக்கும். என்ன மிஸ்டர் பாலு, யார் லோன் வாங்கிருக்காங்கன்னு டீடைல்ஸ் கேட்டா எல்லாத்துலயும் சீதா சீதா எழுதிருக்கீங்களே, எதனால அந்த தப்பு நடந்துச்சு? தப்பு நடக்காதனால தான் சார். எது? சாரி சார், பார்த்து கரெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தேன். சார் முடிச்சிட்டேன் சார். நேம்ஸ் எல்லாம் ஓகே, பட் யார் யார் எவ்வளவு பணம் பாக்கின்னு எழுதலையே, அதுக்கு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணுங்க. சும்மா இருங்க சார், எனக்கே ஃபர்ஸ்ட் நைட் பாக்கி. நான் போகணும் சார். நோ 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 நோ, கணக்கு முடிச்சாகணும். நானும் கணக்கு முடிக்க தான் சார் போறேன். வரேன் சார்.
3 முழம் மல்லி. இன்னைக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுங்க, அதான் அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கேன். முதல்ல நான் வைக்கிறேனே, இந்த கட்டினது கொடுத்துருங்க. என்ன தேங்க்ஸுங்க. சாகுராகி நடுரோட்ல வண்டி விட்டு பேசிட்டு இருக்க. கோச்சிக்காதீங்க சார், இன்னைக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு, அதான் அவசரமா போயிட்டு இருக்கேன். ஏன் அவசரம்? என் கார் எடுத்துட்டு போயேன். இல்லைங்க பரவாயில்லைங்க, தேங்க்யூ. யாரடி தேடுற? அந்த ரோஜா பூக்காரனையா? இங்க வரல, நல்ல வேளை. அவன் வரலன்னு சந்தோஷப்படுறியா இல்ல வருத்தப்படுறியா? குட் மார்னிங். காதலாகி கசிந்துருகி. உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் ஒண்ணு நினைக்கலீங்க, புக்கு பேர சொன்னேன். உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். இந்த புக்குங்க. உனக்கு நான், எனக்கு நீ. கேட்டதெல்லாம் போதும். காத்திருக்கிறேன். மறந்து போ நெஞ்சமே. ஹலோ, வாங்க வாங்க. என்னங்க உங்க ஃப்ரெண்டு? நானும் பஸ் ஸ்டாண்டு, பேங்க், லைப்ரரி உங்க பின்னாடியே சுத்துறேன், கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேன்றாங்க. அவ சுபாவம் அப்படி. ஆஹா. எனக்கு ஹாய் சொல்லி பாரு. ஆ. சினிமா போலாமனு கூப்பிடுவேன். என்ன செட்டப் பண்ணிக்க. இல்லைங்க, என் மனசுல சீதாவை தவிர வேற யாரும் இல்ல. இந்த ஆம்பளைங்களே இப்படிதான், கிடைக்காததுக்கு தான் அலைவாங்க. சரி, நாளைக்கே சீதா உங்களை காதலிக்கிறேன்னு சொன்னா கல்யாணம் பண்ணிக்குவீங்களா? சொன்ன அடுத்த நிமிஷமே அவங்க கழுத்துல தாலியை கட்டிடுங்க. ரொம்ப ஸ்பீடா தான் இருக்கீங்க. சரி, உங்களுக்கு ஹெல்ப் பண்றத முடிவு பண்ணிட்டேன். அப்ப சீதா சினிமா கூட்டுறீங்களா? ஐயா, இன்னைக்கு சாயந்தரம் நேரு பார்க் கூட்டிட்டு வரேன், அங்க வாங்க பேசிக்கலாம். நிஜமாவா? அட நிஜமாதாங்க. அம்மா, 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 என்ன பாக்குற? நான் தான் உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லி உன்னை இங்க வர வைச்சேன். டேய், பயப்படாத. நான் உன்னை கெடுக்க நினைக்கல, நான் உனக்கு வாழ்க்கை கொடுக்கிறேன். சீதா, இவ்வளவு நாள் நான் சோம்பேறியாவே இருந்துட்டேன். இப்ப திடீர்னு சுறுசுறுப்பான எப்படி முடியும் சொல்லு? இருந்த வேலையும் போயிடுச்சு, இப்ப வீட்டோட மாப்பிள்ளை வேற ஆயிட்டேன். உன் புருஷன் உன்னை விட்டு போகும்போது உனக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுத்துட்டு போயிட்டான். ஆனா நீ எங்கேயோ உட்காந்துட்டு யாருக்கோ சம்பாதிச்சு போட்டு ஒரு மூலையில அழுதுட்டு இருக்க. வெக்கத்தை விட்டு, மானத்தை விட்டு உன்கிட்ட நான் காசு கேட்கலாம், நீயும் தருவ, ஒரு நாளோ 2 நாளோ. ஆனா எனக்கு ஆயுசு பூரா பணம் தேவை சீதா. அதுக்கு நான் உன் அக்கா புருஷனா இருந்தா மட்டும் போதாது, உன்னோட உன் புருஷனாவும் இருக்கணும். அதனாலதான் ஒரு நல்ல முகூர்த்த நாளா பார்த்து வீட்டுல யாரும் இல்லாத போது ஒரு பொய்ய சொல்லி உன்னை இங்க வர வைச்சேன். சீதா, முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள வேண்டாம் வேண்டாம் சொல்றேன், கிட்ட வராத. வேண்டாம் வேண்டாம், வேண்டாங்க. அவளே புருஷனை பறி கொடுத்துட்டு ரொம்ப நோந்து போய் வந்திருக்கா. வேண்டாங்க. புருஷங்காரன் போயிட்டாங்கிறதுக்காக சாப்பிடறத விட்டாலா இல்ல தூங்குறத விட்டாலா? சோகப்பட்ட மனசுக்கு சுகம் வேணுண்டு. அது மட்டும் இல்ல, உனக்கு குழந்தை பாக்கியம் இல்ல, எனக்கு ஊர்ல கையால் ஆகாதவன் பேரு. நான் ஒரு ஆம்பளை நிரூபிக்க வேணா? சொல்றது கேளுங்க. நீ என்ன சொல்றது கேட்கறது போக்கத்தவல. ஊர் உலகத்துல ஒரு ஆம்பளை 2 கல்யாணம் பண்ணிக்கிறது, அதுவும் அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்கிறது புதுசு இல்லடி. அப்பதான் சக்கலத்தி சண்டை வராது, புரியுதா? ஏய், அடிச்சு வெட்டி நொறுக்கி போட்டுருவோம். என்ன மாதிரி சோம்பேறிங்க 2வது கல்யாணம் பண்ணிக்கிறதே இவங்க மாதிரி சம்பாயத்துல சுகமா வாழ்த்துக்கு தாண்டி, புரியுதா? போது